திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பொன்மலைப்பட்டியில் மூத்த குடிமக்களுக்கான நலவாழ்வுக்கான அன்பு சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோன்று சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 24 அன்பு சோலை மையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து அன்பு சோலை பகுதியில் முதியவர்களுடன் இணைந்து முதலமைச்சர் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தார். அன்புச்சோலை மையம் மூத்த குடிமக்கள் நலன் கருதி பல்வேறு அம்சங்களை கொண்டு தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் பகலில் மட்டும் இயங்கும் மையமாக செயல்படும். ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய இடவசதிகளை கொண்டிருக்கும். இந்த பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு வரும் முதியவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். மேலும் ஏன்முறை சிகிச்சைகளுக்கான பணியமர்த்தப்பட்டுள்ள முதியோரின் பராமரிப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களமாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு 223 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். சுமார் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 103 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 43,993 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வாக்கு வங்கியை கருத்தில் கொள்ளாமல் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்கள் நலன் திட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதாக கவலை தெரிவித்தார். தெலுங்கானா, பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதா அறிவிச்சுட்டாங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு? பாஜக. அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதேவேளை நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாழ்க்கை ஒரு இடம்பெற்றுக்கிட்டு வருது. அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறினார். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக ஆட்சி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட உள்ள 8 வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் சென்னை வந்தடைந்தன. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பெங்களூரு, கோவை, நாகர்கோவில், நெல்லை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 சொகுசு வால்வோ பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பெங்களூருவில் இருந்து 8 சொகுசு வால்வோ பேருந்துகள் சென்னை பல்லவன் இல்லம் பணிமனைக்கு வந்தடைந்தன. எஞ்சிய 12 பேருந்துகள் இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு நகரில் வெள்ளத்தில் சிக்கிய இளம்பெண் ஒருவர் வீட்டின் மேற்பகுதியில் அமைந்து உயிருக்கு போராடும் காட்சி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது. அடுத்தடுத்த புயல்களால் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பல பகுதிகள் முற்றிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றன. கடுமையான வெள்ளப்பெருக்கால் பல்வேறு நகரங்கள் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் செபு நகரில் இளம்பெண் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கினார். உயிரை கையில் பிடித்தவாறு வீட்டின் மாடியில் அமர்ந்து போராடினார். இதனையடுத்து அவரது தந்தை மூலம் அவர் மீட்கப்பட்டார்.